வணக்க மக்களே, நாம இந்த ஆரோக்கியமான எச்சரிக்கை பதிவில் தயிரில் நிறைந்துள்ள தீமைகளை பற்றி நம்ம விளக்கமாக பார்க்க போகிறோங்க. தயிர் என்னதான் ஒரு ஆரோக்கியமான உணவுப் பொருளாக இருந்தாலும் அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய நேரங்களை பொறுத்தும், சாப்பிடக்கூடிய நபர்களை பொறுத்தும், சேர்க்கக்கூடிய உணவுகளை பொறுத்தும் அதனுடைய தீமைகள் அதிகரிச்சுட்டே தான் போகும். அளவுக்கு அதிகமாக நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளும் போது தயிர் உங்களுக்கு ஒத்துக்காமல் போகும்போதெல்லாம் தீமைகள் ஏற்பட தான் செய்யும். இப்போ பார்த்தீங்கன்னா தயிர் தவறான முறையில் உட்கொள்ளும் போது ஒரு சில பக்க விளைவுகள் தீமைகள் ஏற்படும். ஸோ அதெல்லாம் நம்ம என்னன்றதை விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரிவாங்க மக்களே, இப்போ வீடியோ குறிப்பிடலாம். நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்க அல்லது தயிர் உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு அப்படின்னா செரிமான கோளாறுகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ அதை முதல்ல நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, பாலில் இருக்கக்கூடிய லாக்டோஸை செரிமானம் செய்ய முடியாதவர்களுக்கு தயிர் சாப்பிடுவது அப்படின்றதும் பல்வேறு விதமான பிரச்சனைகள் ஏற்படுத்தும். அதாவது வயிற்று உபுசம், வயிற்றுப்போக்கு அல்லது வாயு தொல்லையை உங்களுக்கு ஏற்படுத்தலாம். தயிரில் லாக்டோஸ் குறைவாக இருந்தாலும் கூட தீவிரமான பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு இது ஒத்துக்கொள்ளாது. அதாவது ஆல்ரெடி உங்களுக்கு செரிமானம் தொடர்பான பிரச்சனைகளான இந்த வயிற்றுப்போக்கு, வாயு பிரச்சனை, வயிற்று வெளியெல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. அதையும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ உங்களுக்கு செரிமான மண்டலம் வீக்காக இருக்குன்னா தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்காதீங்க. இப்போ சப்போஸ் நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிறீங்க, செரிமான மண்டலம் உங்களுக்கு முன்னாடியே ஆரோக்கியமாக தான் இருக்குது அப்படின்னா அது உங்களுக்கு ஒத்துக்காமல் போனாலுமே செரிமான கோளாறுகள் ஏற்பட தான் செய்யும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். அப்போ தயிரை நீங்கள் செரிமானம் தொடர்பான கோளாறுகள் உங்களுக்கு ஏற்படுறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது ஞாபகம் வச்சுக்கோங்க. சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு இருக்கக்கூடிய நபர்கள் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னும் குறிப்பாக சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு தயிர் உங்களுக்கு ஒத்துக்காமல் போயிடுச்சு, நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா அது உங்களுக்கு சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பை தயிர் உங்களுக்கு ஏற்படுத்தும். அதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, ஆயுர்வேதத்தின் படி தயிர் உடலுக்கு கபத்தன்மையை அதிகரிக்குங்க. ஸோ இரவு நேரங்களில் நீங்கள் தயிர் சாப்பிடுவது சளி, இருமல் மற்றும் தொண்டை கட்டிக்கொள்வதற்கு உங்களுக்கு வழிவகுக்கும். ஆஸ்துமா அல்லது சைனஸ் பாதிப்பு இருக்கிறவங்களாம் தயிரை அதிகமாக எடுத்துக்கொண்டாங்க அப்படின்னா மூச்சு திணறல் அதிகரிக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ சுருக்கமாக சொல்ல முடியும்னா, இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளக்கூடாது. அப்படி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு சுவாசம் தொடர்பான கோளாறுகள்லாம் ஏற்பட தான் செய்யும். இப்போ சப்போஸ் உங்களுக்கு ஆல்ரெடி சுவாசம் தொடர்பான கோளாறுகள் இருக்குது, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சளி, இருமல், தொண்டை தொடர்பான பிரச்சனை, தொண்டை கரகரப்பு, காய்ச்சல் எல்லாம் இருக்குது, மூச்சு திணறல் இருக்குது, ஆஸ்துமா பிரச்சனைலாம் இருக்குன்னா நீங்கள் இரவு நேரங்களில் தயிரை நினச்சி கூட பார்க்கக்கூடாது. நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னும் அந்த சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் உங்களுக்கு அதிகமாகிடும். ஸோ நீங்கள் தான் கவனமாக இருக்கணும். அப்போ நமக்கு சுவாசம் தொடர்பான தொந்தரவுகள் இல்லை, ஆரோக்கியமாக இருக்கும், அப்போ நாங்கள் இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கொள்ளலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்களுமே எடுத்துக்கொள்ளக்கூடாது. அது உங்களுக்கு புதிதாக சுவாசம் தொடர்பான பிரச்சனைகளை ஏற்படுத்துவதற்கு அதிகபட்ச வாய்ப்புகள் இருக்குது. அதனால் சளி மற்றும் ஆஸ்துமா பாதிப்பு ஏற்பட்டுவிடும் நீங்கள் தயிரை அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா. மூட்டு வெளி இருக்கக்கூடிய நபர்கள்லாம் தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறதே நல்லது அப்படின்றத மருத்துவ நிபுணர்களும் உணவு நிபுணர்களும் குறிப்பிட்றாங்க. அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, வாத நோய் அல்லது மூட்டு வலி, ஆர்த்ரைட்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த நோய் இருக்கிறவங்களாம் தயிரை தவிர்க்கிறது நல்லது அப்படின்றதையும் சொல்கிறாங்க. தயிரினுடைய புளிப்புத்தன்மை மற்றும் குளிர்ச்சித்தன்மை காரணமாக சிலருக்கு அது மூட்டு வலியையும் மூட்டு பகுதிகளில் வீக்கத்தையும் இன்னும் அதிகப்படுத்தக்கூடும் அப்படின்னு நம்பப்படுது. ஸோ இது மருத்துவ ஆய்வுகளினுடைய இறுதியில் அறிவிச்சிருக்காங்க. அதனால் நீங்கள் மூட்டு வலி பிரச்சனை உங்களுக்கு இருக்குது, அந்த வாத நோய், கீழ்வாதம் தொடர்பான பிரச்சனை எல்லாம் இருக்குது அப்படின்னா நீங்கள் தயிரை எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது தான். ஸோ ஒருவேளை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த புளிப்புத்தன்மை காரணமாக, தயிரில் இருக்கக்கூடிய அந்த குளிர்ச்சி தன்மை காரணமாக மூட்டு வலி உங்களுக்கு அதிகமாகிடும், வீக்கம் இன்னும் அதிகப்படுத்தக்கூடும் அப்படின்றத ஞாபகம் வச்சுக்கோங்க. தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய உடல் எடை அதிகரிக்கக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ ஒபிசிட்டி தன்மை ஏற்படும். அது இப்படி ஏற்பட்டுச்சுன்னா உங்களால் சாதாரண ஒரு வேலைகளை கூட நீங்கள் செய்ய முடியாத ஒரு பிரச்சனை இருக்கும். இம்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் உங்களுக்கு தென்பட ஆரம்பிக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு தாழ்வு மனப்பான்மை இருக்கும். எந்த ஒரு வேலைகளுமே நீங்கள் செய்ய மாட்டீங்க. வெளியில் யாராவது நம்மளை பார்த்து நம்ம இவ்வளோ வெயிட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்களே, அந்த மாதிரிலாம் உங்களுக்கு குறைகள் தென்பட ஆரம்பிக்கும் இல்லையா. ஸோ ஒருவேளை அது மாதிரிலாம் இல்லை, நீங்கள் மோட்டிவேட்டடாக தான் இருக்கீங்கன்னா உங்களுடைய உடல் நலத்திற்கு ஒபிசிட்டி அப்படின்றது ஒத்து வராமல் போயிடும். ஏன்னா நீங்கள் அன்றாட வேலைகளை செய்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுவீங்க. இப்போது தயிரில் கொழுப்பு சத்து அதிகமாக இருக்குங்க. அதனால தான் இது நீங்கள் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டீங்கன்னா உடல் எடை அதிகரிக்கிறதுக்கான அந்த அபாயம் இருக்குது. குறிப்பாக கடைகளில் விற்கப்படக்கூடிய ஃபுல் க்ரீம் தயிரை நீங்கள் தினமும் அதிக அளவில் சாப்பிட்டு வந்தீங்கன்னா அது தேவையற்ற உடல் எடை அதிகரிப்புக்கு, ஒபிசிட்டிக்கு வழிவகுக்கும். ஸோ நீங்கள் கஷ்டப்படக்கூடிய அபாயம் இருக்கலாம். அதனால் நீங்கள் அளவாக தயிர் எடுத்துக்கோங்க. சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது உங்களுக்கு ஏற்படுங்க. அதுக்கான காரணம் என்னென்னா,
தயிரில் வந்து கால்சியம் மற்றும் புரதம் அதிக அளவில் இருக்குங்க. சிறுநீரக கோளாறு உங்களுக்கு ஆல்ரெடி இருக்குன்னா புரதச்சத்தை நீங்கள் அளவாக தான் எடுத்துக்கொள்ள வேண்டும். மிக அதிகப்படியான தயிர் நீங்கள் எடுத்துக்கொள்ளும் போது சிறுநீரகத்தில் கற்கள் உருவாவதற்கான வாய்ப்பும் அது லேசாக அதிகரிக்கலாம். ஸோ கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உருவாகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது அப்படின்றத சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி கிட்னி ஸ்டோன்ஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் தயிர் எடுத்துக்கொள்ளாமல் இருக்கிறது நல்லது. கிட்னி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு உருவாகும் அப்படின்னா அளவுக்கு அதிகமாக தயிர் எடுத்துக்கொள்ளும் போது தான் உருவாகும். ஸோ நீங்கள் வந்து கவனமாக எடுக்கணும். தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அல்லது தயிர் வந்து உங்களுடைய டைஜஷன் ப்ராசஸோட ஒத்து வரல அப்படின்னா உங்களுடைய செரிமானம் வந்து மந்தமாக ஆரம்பிக்கும். அதாவது ஸ்லோ டைஜஷன் வந்து உங்களுக்கு இருக்கும். ஸோ இதோடைய காரணம் என்னென்னா தயிரினுடைய அந்த தன்மை இருக்குங்க இல்லையா, அதிகப்படியான புரதச்சத்து அந்த புரோட்டீன் வந்து செரிமானம் ஆகிறதுக்கு அதிக நேரம் எடுக்கும். பசி குறைவாக இருக்கக்கூடிய நபர்கள், அதாவது பசியின்மை ஏற்படக்கூடிய நபர்கள் அல்லது ஆல்ரெடி வந்து செரிமான மண்டலம் வந்து வீக்காக இருக்கக்கூடியவங்கலாம் வந்து தினமும் அளவுக்கு அதிகமாக தயிர் சாப்பிடும்போது அது உடலில் வந்து பார்த்திங்கன்னா செரிமானத்தை மந்தப்படுத்தக்கூடிய பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால் நச்சுத்தன்மை வந்து உங்களுக்கு உருவாக ஆரம்பிக்கும். மந்தமான ஒரு உணர்வு இருக்கும். அந்த தயிர் வந்து செரிமானமாகக்கூடிய நேரம் வரைக்குமே நீங்கள் சோர்ந்து காணப்படுவீங்க. தூக்கம் வந்து உங்களுக்கு அடிக்கடி வர ஆரம்பிக்கும். சுறுசுறுப்பாக உங்களால் செயல்பட முடியாத நிலை ஏற்படலாம். அதனால் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளாதீங்க. பிளாக்கேஜ் ஆஃப் சேனல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இரத்த நாளங்களில் அடைப்பு ஏற்படக்கூடிய அபாயம் நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படுங்க. ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். ஏன்னா ஆயுர்வேத மருத்துவத்தின்படி தயிர் வந்து அபிஷேந்தி குணத்தை கொண்டதுங்க. அதாவது இது உடலில் இருக்கக்கூடிய நுண்துளைகள், அந்த பாடி சேனல்ஸ் அது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா அந்த இரத்த நாளங்கள் எல்லாம் அடைக்கக்கூடிய தன்மை கொண்டது. இதனால் உடலினுடைய கழிவு நீக்கம் சீராமல் நடக்காமல் போகலாம். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய இரத்த நாளங்களில் அதிகப்படியான அடைப்பு ஏற்படும் போது அல்லது கொழுப்பு படிவுகள் நீங்கள் தயிரை சாப்பிட்டு அதிகப்படியாக ஏற்படும் பொழுது ரத்த ஓட்டம் வந்து போதுமான அளவுக்கு உங்களுடைய உடல் உறுப்புகளுக்கு பாயாது. அதனால் உங்களுக்கு பிபி என்று சொல்லக்கூடிய பிளட் ப்ரெஷர், ரத்த அழுத்தம் ஏற்படலாம். உங்களுக்கு கொழுப்பு படிவு அதிகமாக இருக்கும்போது உடலுக்கு வேண்டிய ரத்த ஓட்டமும் கிடைக்காது. குறிப்பாக இதயத்திற்கும் ரத்த ஓட்டம் கிடைக்காது. இதனால் இதயத்தினுடைய செயல்பாடு வந்து உங்களுக்கு டல்லாக ஆரம்பிக்கும் போது அவங்க இதயம் தொடர்பான பிரச்சனைகளான மாரடைப்பு, பக்கவாதம், இதய தமனிகளில் வீக்கம் ஏற்படுதல், இதய தசைகள் வலுவிழந்து போகுதல் போன்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய அபாயம் இருக்குது. ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். தோல் வியாதிகள், ஸ்கின் டிசீஸ் வந்து நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது அது தயிர் வந்து உங்களுக்கு ஒத்துக்காத போதும் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இதுக்கான காரணம் என்னென்னா தயிர் வந்து புளிப்புத்தன்மை கொண்டது. அது வந்து உடலினுடைய வெப்பத்தை வந்து நம்மளுடைய உடலுக்குள்ளே தக்க வைக்கும். அதனால் முகப்பொரு பிரச்சனை வந்து ஏற்படலாம். இப்போ நீங்கள் தயிர் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டீங்க, அது உங்களுக்கு ஒத்துக்கல அப்படின்னா அதிகப்படியான தயிர் சாப்பிடும்போது முகப்பொரு ஒரு வேலை உண்டாகலாம். அரிப்பு, சொரிசிரங்கு, படை, தேமல் போன்ற தோல் தொடர்பான நோய்கள், ஸ்கின் டிசீஸ் வந்து உங்களுக்கு ஏற்படலாம். ஏற்கனவே உங்களுக்கு தோல் நோய்கள், சொரியாசிஸ் அல்லது அதிகப்படியான அரிப்பெல்லாம் இருக்குன்னா நீங்கள் தயிரை சேர்த்துக்கொள்ளும் போது பாதிப்பு இன்னும் தீவிரமடையக்கூடும். ஸோ நீங்கள் தான் வந்து கவனமாக இருக்கணும். இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா ஜுரம் மற்றும் அலர்ஜி பிரச்சனை வந்து தயிரை நீங்கள் அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொள்ளும் போது ஏற்படும். ஸோ நீங்கள் கவனமாக இருக்கணும். ஃபீவர், அலர்ஜி வந்து வரலாம். காய்ச்சல் அல்லது ஏதேனும் தொற்று பாதிப்பு, இன்ஃபெக்ஷன்ஸ் எல்லாம் உங்களுக்கு இருக்கும்பொழுது தயிர் சாப்பிடுவது அப்படின்றது பார்த்தீங்கன்னா அந்த உடலினுடைய கபத்தை வந்து அதிகரித்து காய்ச்சலை வந்து குணமாக்கக்கூடிய நேரத்தை இன்னும் நீட்டிச்சிடும். ஸோ நெடுநாள் காய்ச்சல் வர மாதிரி அது உங்களுக்கு பண்ணிடும். மேலும் தொண்டை புண்ணு இருக்கிறவங்கலாம் குளிர்ந்த தயிர் வந்து சாப்பிடுவது அதோடைய நிலைமையை வந்து இன்னும் மோசமாக்கும். தொண்டை புண்ணை ஆற வைக்காது. ஸோ அதையுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அப்போ இவ்வளோ ப்ராப்ளம் இருக்கேன், அப்போ தயிரை வந்து எப்படி தான் நம்ம எடுத்துக்கணும்னு கேட்டிங்கன்னா காலை உணவுக்கும் மதிய உணவுக்கும் இடைப்பட்ட நேரமான நண்பகலுக்கு முன்பான நேரங்களில் நீங்கள் தயிர் அளவாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு நிறைய மருத்துவ நன்மைகளை கொடுக்கும். எந்த விதமான பக்க விளைவுகளும் கொடுக்காது. தயிரை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிரை எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. உறைந்த நிலையில் காணப்படக்கூடிய தயிர் இருக்குங்க இல்லையா, ஸோ அது வந்து தான் உங்களுக்கு நல்லது. அது மேலே இருக்கக்கூடிய அந்த தெளிந்த நீரை கூட எடுத்துக்கலாம். மண் சட்டியில் தயிரை உரைய வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னாலுமே அது உங்களுக்கு நல்லது தான். தயிரை சூடுபடுத்தாமல் சாப்பிடுங்க. அப்போ தான் அதனுடைய அந்த குளிர்ச்சி தன்மை அதுக்கப்புறம் அதனுடைய சுவை உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும். குறிப்பாக நல்ல பாக்டீரியாக்கள் வந்து சூடுபடுத்தும் போது அழிக்கப்பட்டு விடலாம். அதனால் நீங்கள் தயிரை வந்து சூடுபடுத்தாமல் சாப்பிட்டீங்கன்னா தான் நிறைய மருத்துவன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ தயிர் எடுத்துக்கொள்ளுங்கள். ஆரோக்கியமான முறையில் மட்டுமே தயிர் எடுத்துக்கொண்டு நலமோடு வாழுங்க. அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கொண்டு தீமைகளை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாதீங்க. நலமாக இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.